வணக்கம் நண்பர்களே, நம்ம போன வீடியோவில் சொட்டு நீர் பைப்பு போடுறத பற்றி பேசியிருந்தேங்க. அந்த காடு தான் இது. வாழைக்கன்று போட்டிருக்கிறேங்க. நடுவில் வந்து சணப்பை பயிர் விதைச்சிருக்கிறேங்க. இது 3 மாதத்துக்கு அப்புறம் மடக்கி உழுதுருவோம். இது வந்து அந்த காட்டுக்கான இயற்கை உரம். மற்றபடி வேறு உரங்களும் கொடுப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு உரமாக அதுக்கு இருக்குதுங்க. அது கூடவே வளர்ந்து அதுக்கே உரமாக மாறிடுது. இப்போ நான் இன்றைக்கி காட்டின வீடியோ என்னங்கன்னா, இது பாருங்கள் ஈரப்பதம். இந்த ஈரப்பதத்தை தான் காமிக்க வந்திருக்கேன். பொலி உயர்த்தி போடுறத பற்றி பேசியிருந்தேன்லங்க, அது 2யும் லைவாக காட்டுறதுக்காக தான் வந்திருக்குறேங்க. இது ஆல்ரெடி பொலி உயர்ந்து தான் இருக்குது, நம்ம எதுவும் பண்ணலை. இன்னொரு வயலில் பார்த்தீங்கன்னா பொலி மட்டமாக இருக்குது. இந்த 2 வயலும் உங்களுக்கு சேம் டைம் காட்டுறதுக்கு வசதியாக இருக்கும், அதனால் இந்த வீடியோ எடுத்தேங்க. இதோட ஈரப்பதத்தை பார்த்துட்டிங்களா, இந்த அளவுக்கு இருக்குது. இன்னொரு வயலில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு. இப்போ இது வந்து ஏரி வந்து மேலே இவ்வளோ உயர்ந்து இருக்கிறது இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சின்ன சின்ன உயிரிகளாக இருக்குங்க. அது வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது இந்த பொலியோட நிழலில் வந்து அடைக்கலம் ஆகிக்குங்க. இல்லைன்னா ஓப்பனில் இருக்கும்போது ரொம்ப அது எங்கே போய் தஞ்சமாகும், ரொம்ப கஷ்டப்படுங்க. இப்போ பாருங்கள், இந்த வயலை பாருங்கள் எவ்வளோ மட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கூட ஏரியே இல்லை. அதனால் அந்த மண் பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குதுன்னு. நம்ம இது 2ம் சேம் டைம் தான், ஒரே இதில் தான் மோட்ரு ஆன் பண்ணி விட்டால் 2 வயலுக்கும் பாஞ்சுது. கேட் வால் எதுவுமே மாற்றலை, 2 வயலுக்கும் பாஞ்சுது. இதோட ட்ரைனஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, தண்ணி விட்டதுக்கான அடையாளமே தெரியாமல் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, ஓப்பனாக இருக்கும்போது காற்றோட சுழற்சி அதிகமாக இருக்கும், ஈஸியாக மண் ட்ரை ஆயிரும். இப்போ இதுக்குள்ளே வந்து காற்றோட சுழற்சி கம்மியாக இருக்குங்க, வெயிலோட தாக்கமும் கம்மியாக இருக்கும். இப்போ 2ம் வந்து வித்தியாசம் இது தான், நீங்கள் லைவாகவே பார்க்குறீங்க. இப்போ ஞானப்பிரகாசம் ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தருங்க, நம்மாழ்வாருக்கு இப்போ தொடர்ந்து இப்போ அவரை விட அவர் மாதிரியா இவரும் வந்து நிறைய பேசிகிட்டு இருக்காருங்க. அவர் நெல் வயலுக்கு பற்றி நிறைய பேசியிருப்பார். எல்லா விவசாயத்துக்கும் அதை யூஸ் பண்ணலாங்க. ஏரி உயர்த்தி போடுறத பற்றி அவர் தான் பேசியிருக்கிறாரு. நீங்கள் வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, லைவாக நீங்கள் செய்யுங்க. செஞ்சுட்டு அதோட பெனிஃபிட்டை மற்றவங்களுக்கும் சொல்லுங்கங்காங்க. அதுதான் இப்போ நம்மளுக்கு நல்லாவே இந்த இது அமைஞ்சிருச்சு பாருங்கள். ஒன்று ஏரி உயர்ந்தும் ஒன்று ஏரி உயராமையும். இப்போ நம்ம அதை அப்ளை பண்ணி பார்த்துட்டோம், உடனே நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லியாச்சு. இப்போ இந்த வித்தியாசத்தை பார்க்குற நீங்களே வந்து இது பண்ணிக்கோங்க. இதோட பெனிஃபிட் என்ன, அதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லி. அந்த கொஞ்சம் இடத்துல நம்ம பெருசாக ஒன்று விவசாயம் பண்ணிட போகிறதில்ல, அதோட பெனிஃபிட் இதுக்குள்ளே கிடச்சிரும். நம்ம எவ்வளோ தான் தண்ணி கட்டிக்கிட்டே இருந்தாலும் டெய்லியும் அது வேஸ்ட்டாக ட்ரை ஆகிட்டு தான் போகும். இந்த ஒரு சின்ன விஷயத்தை பண்ணும்போது குறைஞ்ச தண்ணியில் அதிக விவசாயம் பண்ண முடியுங்க. அடிக்கடி தண்ணி கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்மாழ்வார் ஐயாவை எப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோன்னா, கொரோனாக்கு அப்புறம் தான் நம்ம விவசாயமே பண்ணணுங்க. அப்போ தான் வந்து நிறைய தேடினோம், விவசாயம் எப்படி பண்ணுறாங்க, எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்டே எப்படி பண்ணுறது அப்படியெல்லாம் தேடிகிட்டே வரும்போது இவரை பற்றி நாங்கள் அப்போ தான் தெரிகிறோம். நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது எங்களுக்கு அப்போ தான் தெரியுங்க. அப்போ பார்க்கும்போது அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது, அவர் அக்ரி படிச்சுட்டு இயற்கை வேளாண்மைக்கு வந்து இவ்வளோ ப்ரொமோட் ஏன் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அதோட பாதிப்பு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. மண்ணும் மலடாகி மனுஷங்களும் மலடாயிட்டோம், நம்மளை யாராலையும் மீட்க முடியாது, இப்போயாவது பொழைச்சிக்கோன்னு சொல்லும்போது விவசாயிகள் யாருமே புரிஞ்சுக்கலாம் அந்த டைமில். இப்போ எல்லாருமே படித்தவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க, இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க. அவரை வந்து இப்போ தான் அவரோட என்னெல்லாம் பேசினாருங்கிறதே புரியுதுங்க. அப்போ வந்து தோட்டமாக வந்து பேசிக்கிறாருங்க. விவசாயிகள் யாருமே அவர் சொல்கிற பேச்சை ஒன்று 2 பேர் கேட்டிருக்குறாங்க, மேக்ஸிமம் கேட்கவே இல்லை. எங்கள் மாமாட்டையே வந்து இப்படி ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, அவரை பற்றி தெரியுமான்னு கேட்கும்போது, ஆமாம்மா அவர் தோட்டத்துக்கெல்லாம் வந்திருக்கிறாரு, இங்கே பற்றி அதை பற்றி பேசினாரு, அந்த மாதிரிலாம் சொன்னால் வந்து நம்ம விவசாயம்லாம் பண்ணால் லாபம் வராது அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க.